பேசலாமா? பேசலாம். வெரி குட். எத்தனை பேர்த்துக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஸ்வீட்ஸ். ஓகே. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் சின்ன வயசுல எனக்கு இப்போதான் 17-18 இயர்ஸ் ஆகுது, அதுக்குள்ளேயே எனக்கு முடியெல்லாம் நிறைக்குதும்பாங்க. இருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் நிறையா ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக முடி நிறைச்சி போயிடும். ஓகேவா? அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு டேண்ட்ரஃப் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதுவும் ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் வருதாம்மா. முடி கொட்டுறதும் ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் நடக்குதாம்மா. ஏன்னா இந்த ஸ்கேல்ப் செல்ஸில் இன்ஃப்ளமேஷன் வருது இல்லையா, அதுவும் ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் நடக்குதாம்மா. இன்னைக்கு நிறைய ஸ்வீட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் தான் சேர்க்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்க்கரையெல்லாம் சேர்க்கறது கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சேர்க்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய மென்டல் அலர்ட்னஸை தடுத்துருது. அப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க, நல்ல தூக்கம் தான் வரும். ஏன்னா அந்த மென்டல் அலர்ட்னஸை அந்த ஸ்வீட் தடுக்குது. அதே மாதிரி மறதி வியாதி. இன்னைக்கு நம்மள 50 வயசுக்கு மேலே தான் மறதி இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு செல்ஃபோனை வச்சுட்டு எத்தனை பேர் தொலைகிட்டே இருக்கோம்? வண்டி கீயை வச்சுட்டு எங்கேயாவது வச்சுட்டு எத்தனை பேர் தொலைகிட்டே இருக்கோம்? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அலர்ட்னஸை தடுக்கிற அந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது தான். சித்த மருத்துவத்தில் முக்கியமாக பெண்கள் எடுக்கக்கூடாத சுவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இனிப்பு சுவை தான். இப்போ இனிப்பு சாப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், புண்ணு ஆறுறதுக்கு லேட் ஆகும், ஹீலிங் ப்ராசஸை லேட் பண்ணிடும், அது அந்த இடத்துல பிளேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிருமி தொற்றை அதிகப்படுத்திடும். அப்படிங்கிறதுக்கு தான் இனிப்பு சாப்பிட வேணான்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது, இந்த 4 செக்ரேஷனையும் குறைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைதா. இன்னைக்கு அந்த மைதாவை நீங்கள் பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் போட்டு கலக்கி பாருங்க, எப்படி இருக்காது? எப்படி இருக்கும்? பிசு பிசுன்னு இருக்குமா? நினச்சி பாருங்க. நீங்கள் கையில் ஒரு பரோட்டாவையோ ஒரு நானையோ மைதாவில் பண்ணிட்டு அதை பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? அதை உள்ளுக்கு சாப்பிட்ட பிறகு நம்ம குடல் அதை ஜீரணிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும்? கரெக்டா? 4-5 குடல் புற்றுநோய் நோயாளிகளையும் நான் ஆய்வு செய்ததில் அவர்கள் சாப்பிட்ட அதிகமான உணவு மைதா சேர்த்த உணவு தான், பரோட்டா தான் அவருக்கு ரொம்ப பிடித்த உணவாக இருந்தது. அதனால தயவு செய்து பெண்கள் அடுத்து நீங்க நாட்டினுடைய கண்களா மாற போறீங்க. உங்களுடைய கருப்பை ரொம்ப முக்கியம், உங்களுடைய மார்பு காம்புகள் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தயவு செய்து நீங்க மைதா சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட், அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான், சிக்கன். அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸும். அவரு சொல்றாரு 4 மாசம் 3 மாசம் வளர வேண்டிய கோழியை நாங்கள் 20 நாளில் வளர்ச்சியை கொண்டுறோம் டாக்டர்னு சொல்றாரு. அப்போ நம்ம அந்த கோழியை சாப்பிடலாமா? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு எனக்கு பிரெஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு தொப்பை ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு, நான் வாக்கிங் ஓடுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு பிரெஸ்ட்டில் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்பொழுது கட்டி வந்துருச்சுன்னா அந்த கோழியை சாப்பிட்டா அதுதான் வரும். சரிங்களா? அப்போது சிக்கன் என்னைக்காவது ஒரு நாள், 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை ஃபேமிலியோட வெளியே போகிறீங்கும் பொழுது 1 or 2 பீசஸ் சாப்பிட்றீங்கிறது நான் தப்பு சொல்லலை. ஆனால் என்னால் சிக்கன் இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு நிறைய பெண் குழந்தைங்களை நான் பார்க்குறேன். தயவு செய்து இன்டேக் ஆஃப் சிக்கனை கம்மி பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஹார்மோன் எந்த மூலப்பொருள்லேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா? நல்ல கொழுப்புல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ ஹார்மோன் ப்ரிகர்சர்ஸ் எதுன்னா நல்ல கொழுப்பு, குட் ஃபேட், அதுல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ நீங்க ஃப்ரை பண்ணதை நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்க ரத்தத்துல கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகமாயிடும், நல்ல கொழுப்பினுடைய அளவு குறைஞ்சு போயிடும். அப்ப ஹார்மோன் உற்பத்தியே இருக்காது. அப்ப ஹார்மோன் சுரப்பு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி மாச கணக்கில் பீரியட்ஸ் வரும்? இன்றைக்கு நான் சொன்ன இந்த 4 விஷயம் தயவு செஞ்சு
ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதனாலையும் நீங்க குறைக்க வேண்டிய நிலை உள்ளது. நீங்க எல்லாம் உங்க உணவு பழக்க வழக்கத்தை சரி வச்சுக்காம உங்களுடைய கருமுட்டைய சீக்கிரமா தொலைக்கிறதுனால சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். கேர்ள்ஸ், புரியுதா நான் சொல்றது? நான் அட்ரஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா உங்களுக்கு? தேங்க்யூ.